சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கங்க. இன்றைக்கி நாம் நம்மளுடைய சேனலில் நிறைய விதமான சிறப்பான தகவல்களை தான் பார்க்க போகிறோங்க. அதாவது ராசி சக்கரத்தில் 12வது ராசியாக இருக்கக்கூடிய மீன ராசி அன்பு நேயர்கள் அனைவருக்குமே இந்த ஜூலை மாதம் 24ஆம் தேதி அன்று அமாவாசையானது நடக்குது. இந்த அமாவாசைக்கு பிறகு கிரகங்களுடைய மாற்றங்கள் அப்படிங்கிறது நடக்குது. இதனால் இந்த மீன ராசி அன்பு நேயர்களுக்கு சில பல முக்கியமான விஷயங்கள்லாம் நடக்க போகுது அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த விஷயங்கள் உண்மையாலுமே உங்களுக்கு நன்மை தரக்கூடிய விஷயமா தீமை தரக்கூடிய விஷயமா அப்படிங்கிறத பற்றி தான் நான் உங்களுக்கு இந்த பதிவின் மூலிமா தெளிவாக ஷேர் பண்ண போகிறேன். இந்த பதிவில் சொல்லக்கூடிய எல்லா வித விஷயங்களுமே உங்களுக்கு பயன் தரக்கூடிய விஷயங்களாக தான் இருக்கக்கூடுங்க. ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் தொடர்ச்சியாக பாருங்கள். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு திருச்செந்தூரில் கொண்டு இருக்கக்கூடிய அந்த முருகப்பெருமானை ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு உங்களுடைய ஆள் மனதில் நிறைவேறாத விஷயங்கள் அப்படின்னு சொல்லிட்டு நிறையவே இருக்கும். அதில் ஏதோ ஒரு விஷயம் நடக்கணும்னு சொல்லி மனதார வேண்டிக் கொண்டு நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸில் திருச்செந்தூர் முருகனுக்கு அரோஹரா அப்படின்னு சொல்லி மறக்காமல் பதிவிடுங்க. இந்த சமயத்தில் நீங்கள் அந்த முருகப்பெருமானை நினச்சி இப்படி ஒரு விஷயம் பண்ணும்போது கண்டிப்பாக நீங்கள் என்ன விஷயம்லாம் நடக்கணும்னு சொல்லி மனதார நினைக்கிறீங்களோ அந்த விஷயங்கள் அனைத்துமே இந்த முருகப்பெருமான் நிச்சயமாக நடத்தி கொடுப்பாரு. ஸோ நம்பிக்கையோடு அந்த ஒரு விஷயத்தை பண்ணி பாருங்கள். மேலும் இது போன்ற ஆன்மீகம் சார்ந்த வீடியோக்களெல்லாம் நீங்கள் முழுசாக பார்த்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டேன் நம்மளுடைய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கீழே இருக்கும் பெல்லைக்கானையும் மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம சேனலில் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக உடனுக்குடனே சேரும். ஸோ இப்போ வாங்க நம்ம மீன ராசி அன்பு நேயர்களுக்கு என்னென்ன விதமான சிறப்பான நிகழ்வுகள்லாம் நடக்க போகுது அப்படிங்கிறத பற்றி பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஒவ்வொரு ராசினருக்கும் அவர்களின் ராசி அதிபதியை பொறுத்து தனித்துவமான குணத்தோடு இருப்பாங்க அப்படின்னு சொல்லப்படுது. அந்த வகையில் மீன ராசினர் எப்படிப்பட்ட குணம் கொண்டவங்க அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கலாம். மீனராசிக்காரர்களின் சிறப்பான குணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எந்த செயலுக்கும் அது கடினம் அப்படின்னு அவங்க வாயில் வரவே வராது. எப்படியாப்பட்ட விஷயமா இருந்தாலுமே அதில் முன்னிலை படைத்து வெற்றி பெற்றுருவாங்க. செயல்கள் செய்வதில் எப்பொழுதுமே வித்தியாசமாகவும் நல்ல புத்தி கூர்மையுடையதாகவும் இருப்பாங்க. தனக்கு என்று அனைத்தையும் எடுத்து வைப்பாங்க அப்படின்னு சொல்லப்படுது. மேலும் மீனராசிக்காரர்களிடம் அன்பு பொறுமையும் கலந்திருக்கும். எப்பொழுதுமே அவர்களின் வாழ்க்கையில் வெற்றி நிலை அதிகமாக தான் இருக்கும். எப்பொழுதும் இயற்கையை விரும்பக்கூடிய அன்பர்களாகவும் இவங்க இருப்பாங்க. இவர்களை யார் நேசிக்கிறாரோ அவர்களை இவங்க கண்டிப்பாக நேசிப்பாங்க. மேலும் இவங்க கிட்ட நிறைய விதமான நற்குணங்கள் அப்படிங்கிறதே இருக்கும். இவங்க ரகசிய வாழ்க்கையை பற்றி யோசிப்பது அப்படிங்கிறது கிடையவே கிடையாது. இந்த ராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் யோசித்து எல்லா விஷயங்களிலும் முடிவெடுப்பதில் சிறந்தவர்களாக இருப்பாங்க. மேஷம், கடகம், சிம்மம், தனுசு ராசிக்காரர்கள் இவர்களுக்கு நண்பர்களாக இருப்பாங்க. ரிஷபம், மிதுனம், கன்னி, துலாம் ராசிக்காரர்களிடம் இவங்க கவனமாக இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லப்படுதுங்க. மேலும் உயர்ந்தவன் தாழ்ந்தவன் ஏழை பணக்காரன் என்று எந்த வேறுபாடும் இல்லாமல் எல்லோருக்கிட்டையும் ஈக்குவலாக தான் இவங்க பழகுவாங்க அப்படின்னு சொல்லப்படுதுங்க. அது மட்டும் இல்லாமல் இவங்க எந்த விஷயத்தையும் மனசுக்குள்ளே வச்சுக்கவே மாட்டாங்க. என்ன விஷயமா இருந்தாலும் மற்றவங்கக்கிட்ட எப்படி ஷேர் பண்ணணுமோ அந்த மாதிரி ஷேர் பண்ணுவாங்க. மீனராசிக்காரர்கள் நல்ல பக்குவமானவங்க அப்படிங்கிறதுனாலேயே இவங்கக்கிட்ட நட்பு வட்டாரம் அதிகமாக இருக்கும். இந்த ராசிக்காரர்கள் யாரை நண்பனாக்கி கொள்கிறாரோ அவர்கள் மிக பாக்கியசாலி அப்படின்னே சொல்லலாம். மேலும் இவர்களின் நற்குணம் மிகுந்தவர்களாக இருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் தனக்கு எவ்வளோ பெரிய கஷ்டம் வந்தாலுமே அது மற்றவங்கக்கிட்ட ஷேர் பண்ணி அவங்களையும் கஷ்டப்படுத்தக்கூடாது அப்படிங்கிற எண்ணம் இவங்கக்கிட்ட அதிகமாக இருக்கும். இவங்கக்கிட்ட நீங்கள் என்ன தான் நார்மலாகவும் ரொம்ப க்ளோஸாகவும் பேசினாலுமே அவங்க மனதில் எப்பொழுதும் ஒரு விதமான கஷ்டமான சூழ்நிலை அப்படிங்கிறது சூழ்ந்து கொண்டே தான் இருக்கும். அதுவுமே உங்களுக்கு தெரியாத வகையில் தான் அவங்க வச்சுருப்பாங்க அப்படின்னு சொல்லப்படுது. தான் பிரச்சனை தனக்கு போதும்பா, மற்றவங்களுக்கு யாரோ தெரிஞ்சோ அவங்களும் கஷ்டப்படக்கூடாது அப்படிங்கிற மனப்பான்மை இவங்களுக்கு ஜாஸ்தியாக இருக்கும். ஆனால் மற்றவங்களுக்கு ஒரு கஷ்டம் அப்படின்னா முன்னாடி நின்று போய் ஹெல்ப் பண்ணுறதுல இவங்களை விட அடிச்சுக்க ஆளே கிடையாது அப்படின்னு சொல்லலாம். இப்படிப்பட்ட அன்பு நேயர்களுக்கு இந்த அமாவாசைக்கு பிறகு என்னென்ன விதமான சிறப்பான நிகழ்வுகள்லாம் நடக்க போகுது, மேலும் நீங்கள் இந்த காலகட்டத்தில் என்ன மாதிரியான விஷயத்தில் கவனமாக இருக்கணும், என்னென்ன விஷயங்கள்லாம் பண்ணணும் அப்படிங்கிறத பற்றி தான் நான் இந்த பதிவின் மூலியமாக உங்கள்கிட்ட முழுசாக ஷேர் பண்ணிக்க போகிறேன். இந்த பதிவில் சொல்லக்கூடிய எல்லா விஷயங்களுமே உங்களுக்கு பயன் தரக்கூடிய விஷயமாக தான் இருக்கும். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். மேலும் மீன ராசிக்காரங்க யாராவது இந்த பதிவை பார்க்குறீங்க அப்படின்னா நான் சொன்ன விஷயம்லாம் உங்களுக்கு மேட்சாக இருந்துச்சு அப்படின்னா நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸில் எஸ் அப்படின்னு சொல்லி மறக்காமல் பதிவிடுங்க. ஸோ இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போய் முழுசாக பார்க்கலாம். மாத கிரக நிலைகளை ஆராய்ந்து பார்க்கும்போது உங்களுடைய ராசிநாதன் அப்படின்னு சொல்லக்கூடிய குரு 4வது இடத்துல அஷ்டமாவது குருவோடு சஞ்சரிக்கிறாரு. எனவே இதனால் உங்களுக்கு என்னென்ன விதமான நிகழ்வு அப்படிங்கிறது நடக்கும்னு பார்த்தீங்கன்னா, ஆரோக்கியத்தில் கவனமும் தொழிலில் விழிப்புணர்ச்சியும் தேவைங்க. 7.5 சனியின் ஆதிக்கத்தால் விரைய சனி அப்படிங்கிறது நடைபெறுவதால்
வரவை காட்டிலும் செலவு அப்படிங்கிறது உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் அதிகரிக்கக்கூடும் அப்படின்னு சொல்கிறாங்க. இரவும் பகலும் உழைத்து எதுவுமே மிஞ்சவில்லையே என்று கவலைப்படுவீங்க. உத்தியோகத்தில் சக பணியாளர்களின் ஆதரவு அப்படிங்கிறது குறையக்கூடும். சனி எத்தனையாவது சுற்றுப்பாதையை பொறுத்தே எதையும் நிர்ணயிக்க முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆடி மாதம் 10ஆம் தேதி மிதுன ராசிக்கு சுக்கிரன் செல்ல போகிறாரு. உங்கள் ராசிக்கு 3 மற்றும் 8 ஆகிய இடங்களுக்கு அதிபதி தான் இந்த சுக்கிரன். அவர் சுகஸ்தானத்திற்கு வரும்போது துணிவும் தன்னம்பிக்கையும் குறையும். சகோதரர் வழியில் சச்சரவுகள் மீண்டும் தலை தூக்கலாம். இன்னும் சிலருக்கு வாங்கிய இடத்தை விற்ற வேண்டிய ஒரு சூழ்நிலை அப்படிங்கிறது உண்டாகுங்க. ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் ஆரோக்கிய தொல்லைகள் அப்படிங்கிறது அதிகரிக்கும். அடுத்தவர்களுக்காக பொறுப்பு சொல்வதை தவிர்த்து கொள்வது நல்லதுங்க. வீட்டிற்கு தேவையான விலை உயர்ந்த பொருட்கள் வாங்குவதன் மூலமாக வீண் விரயங்களிலிருந்து விடுபட முடியும் அப்படின்னு சொல்லப்படுது. தொழிலை பொறுத்த வரைக்கும் இந்த காலகட்டம் உங்களுக்கு என்ன விதமான மாற்றத்தை தரக்கூடியதாக அமைஞ்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா, தொழில் நிலையத்தில் பணியாட்களை மாற்றுவது பற்றி யோசிப்பீங்க. உத்தியோகத்தில் இருக்கக்கூடிய அன்பு நேயர்களுக்கு உயர் அதிகாரிகளை பகைத்து கொள்வதால் பணி சுமை அப்படிங்கிறது அதிகரிக்கக்கூடும். மேலும் ஆடி மாதம் 13ஆம் தேதி கன்னி ராசிக்கு செவ்வாய் செல்ல போகிறாரு. உங்கள் ராசிக்கு 2 மற்றும் 9 ஆகிய இடங்களுக்கு அதிபதி தான் செவ்வாய். அவர் சப்தமஸ்தானத்திற்கு வரும்பொழுது திடீரென வரவுகள் அப்படிங்கிறது கிடைக்கப்பெற்று ரொம்பவே சந்தோஷகரமாக இருப்பீங்க. தெய்வ திருப்பணிகளில் ஆர்வம் அதிகமாக காட்டுவீங்க. சொத்துக்கள் வாங்குவது விற்பது பற்றி சிந்தனை அப்படிங்கிறது அதிகரிக்கும். அது மட்டும் இல்லாமல் வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு என்ன விதமான விஷயங்கள் அப்படிங்கிறது கிடைக்குன்னு பார்த்தீங்கன்னா, வியாபாரத்தில் அதிரடியான மாற்றங்களை செய்ய முயற்சி எடுப்பீங்க. உத்தியோகத்தில் இருக்கக்கூடியவங்களுக்கு இடையூறு செய்தவர்கள் தானாகவே விலகி செல்லக்கூடிய ஒரு விஷயமானது நடக்கக்கூடுங்க. மேலும் உங்களுடைய பிள்ளைகளின் திருமணத்தை முன்னிட்டு சீர்வரிசை பொருட்களை வாங்கும் முயற்சி கைகூடி வரும். படித்து முடித்து வேலை இல்லாமல் இருக்கும் பிள்ளைகளுக்காக இருந்து வந்த இப்பொழுது வேலைகள் அப்படிங்கிறது கிடைக்க போகுது. அது மட்டும் இல்லாமல் வாழ்க்கை துணைக்கு வேலை கிடைத்து உதறிய வருமானங்களும் வந்து சேரும் அப்படின்னு சொல்லப்படுதுங்க. மேலும் ஆடி மாதம் 18ஆம் தேதி அன்று கடக ராசிக்கு புதன் செல்ல போகிறாரு. உங்கள் ராசிக்கு 4 மற்றும் 7 ஆகிய இடங்களுக்கு அதிபதி தான் புதன். அவர் சப்தமஸ்தானத்திற்கு வரும்பொழுது குடும்பத்தில் சுப காரியங்கள் நடக்கும். கல்யாண பேச்சுவார்த்தைகள் முடிவாகி இல்லத்தில் மங்கள ஓசை அப்படிங்கிறது கேட்க போகும் ஒரு நிலை உண்டாகும். பூர்வீக சொத்துக்களை விற்று புதிய சொத்துக்கள் வாங்கலாமா அப்படின்னு யோசிப்பீங்க. அது மட்டும் இல்லாமல் உத்தியோகத்தில் உங்களுடைய திறமை அப்படிங்கிறது பழிச்சிடுங்க. உங்களிடம் ஒப்படைத்த பொறுப்புகளை சிறப்பாக செய்து முடித்து பாராட்டுகளை பெறுவீங்க. இதனால் ரொம்பவே சந்தோஷகரமாகவும் இருப்பீங்க. வாடகை கட்டிடத்தில் நடைபெற்று வந்த தொழிலை இப்பொழுது சொந்த கட்டிடத்திற்கு மாற்றக்கூடிய முயற்சி அப்படிங்கிறது கைகூடி வருங்க. வாங்கிய கடனில் ஒரு பகுதியை கொடுத்து மகிழ்ச்சி அடைவீங்க. பணியாட்கள் உங்களுக்கு பக்கபலமாக இருப்பாங்க. பிறருக்காக வாங்கி கொடுத்த தொகை இப்பொழுது உங்கள் கரங்களுக்கு வந்து சேரும். இதனால் மகிழ்ச்சிகரமாக இருப்பீங்க. மேலும் அரசியல் களத்தில் இருக்கக்கூடியவங்களுக்கு மேலிடத்தில் ஆதரவு அப்படிங்கிறது அதிகமாக கிடைக்கும். அதே போல் பொது வாழ்வில் ஈடுபட்டு இருக்கக்கூடிய மீனராசி அன்பு நேயர்களுக்கு இந்த காலகட்டம் எப்படி அமைஞ்சிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கேட்ட பொறுப்புகள் அப்படிங்கிறது கிடைக்க போகுது. தொழில் மற்றும் வியாபாரம் செய்பவர்களுக்கு தொடர் கதையாய் வந்த கடன் சுமை குறையுங்க. உத்தியோகத்தில் இருக்கக்கூடியவங்களுக்கு மேலதிகாரிகள் அன்புக்கு பத்திரமாக இருப்பீங்க. மேலும் கலைஞர்களுக்கு நல்ல வாய்ப்புகள் அப்படிங்கிறது வந்து சேருங்க. மாணவ மற்றும் மாணவிகளுக்கு படிப்பில் வெற்றி கிடைக்கும். பெண்களுக்கு சுப காரியங்கள் இல்லத்தில் நடைபெறும். செலவுக்கேற்ப வரவு அப்படிங்கிறது உங்களுக்கு கிடைக்கும். மேலும் உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நாட்கள் ஜூலை 23, 24, ஆகஸ்ட் 2, 3, 4, 5, 16 அப்படின்னு சொல்லப்படுதுங்க. என்ன நண்பர்களே, இந்த பதிவுகளில் நம்ம மீன ராசி அன்பு நேயர்கள் அனைவருக்குமே இந்த அமாவாசைக்கு பிறகு உங்களுக்கு என்ன விதமான சிறப்பான பலன்கள்லாம் கிடைக்க போகுது, என்னென்ன விஷயத்தில் நீங்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும், என்னென்ன விஷயம்லாம் நீங்கள் பண்ணக்கூடாது அப்படிங்கிறத பற்றி தெளிவாகவும் விரிவாகவும் நான் இன்றைக்கி இந்த பதிவின் மூலியமாக உங்கள்கிட்ட ஷேர் பண்ணியிருப்பேன். இந்த பதிவில் சொல்லியிருக்கக்கூடிய எல்லா விஷயங்களுமே உங்களுக்கு பயன் தரக்கூடிய விஷயங்களாக தான் இருந்திருக்குங்க. ஸோ வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் இது போன்ற ஆன்மீகம் சார்ந்த வீடியோஸ் எல்லாம் நீங்கள் முழுசாக பார்த்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டால் நம்மளுடைய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கீழே இருக்கும் பெல் ஐக்கானையும் மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம சேனலில் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே நோட்டிஃபிகேஷனாக உங்கள்கிட்ட உடனுக்குடனே வந்து சேரும். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு திருச்செந்தூரில் குடிக்கொண்டிருக்கக்கூடிய அந்த முருகப்பெருமானை ரொம்ப ரொம்ப பிடிக்கும்னா அந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு உங்களுடைய ஆள் மனதில் நிறைவேறாத விஷயங்கள் அப்படின்னு சொல்லிட்டு நிறையவே இருக்கும். அதில் ஏதோ ஒரு விஷயம் நடக்கணும்னு சொல்லி மனதார வேண்டிட்டு நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸில் திருச்செந்தூர் முருகனுக்கு அருகரா அப்படின்னு சொல்லி மறக்காமல் பதிவிடுங்க. இந்த சமயத்தில் நீங்கள் அந்த முருகனை நினச்சி இப்படி ஒரு விஷயம் பண்ணும்போது கண்டிப்பாக அந்த முருகன் உங்களுக்கு நல்ல வழியை காட்டுவார். நம்பிக்கையோடு இந்த ஒரு விஷயத்தை பண்ணி பாருங்கள். நன்றி.